ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பவர். பா, எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம ஹலோ வியூவர்ஸ் சொல்லி போடுறோம்ல. சரி, உண்மையுமே விஷயத்துக்கு வரேன். எனக்கு யூடியூப்பில் 3 சேனல் இருக்கு இல்லையா? 3 சேனல்லுமே எனக்கு வீடியோ போட்ட விஷயங்களில் ஏதோ தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோடய தவறு என்னன்னு தெரியல. சரி, நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி தான் அடுத்து நான் பண்ணுற தவறை சரி பண்ணி ஆகணும். ஏன்னா மறுபடியும் இந்த 3 சேனலில் என்னால் போட முடியாது. காப்பிரைட்ஸா என்ன லக்ஷ்மி அப்படின்னா, இல்லைங்க, அது உள்ள டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. யூடியூப்கிட்டையும் நான் நிறைய பேசினேன், மெயில் அனுப்புறது, அவங்கக்கிட்ட லைவாக சேட் பண்ணலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். சரி, 0% ஜீரோ பவரில் தான் தப்பு பண்ணியிருக்கேன். லக்ஷ்மி தமிழ் டக்கரை புதுசாக தான் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சி பார்த்தா அங்கேயுமே தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். போட்டது கூட தப்பு தான் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னடா தப்பு பண்ணிகிட்ருக்கேன், ஒன்றும் புரியலையே அப்படின்னு நானும் நேற்று நைட்டு 2:45 ஆகிடுச்சு. சீரியஸாக சொல்லணுன்னா கண்டிப்பாக ஃபங்க்ஷனில் நான் பிஸியாக இருந்தேன். அது மட்டும் இல்லை, பிரணவுக்கு வந்து கொல்லிமலையில் 3வது மொட்டையும் போட்டாச்சு. ஸோ அந்த மாதிரி நான் பர்சனலாக பிஸியாக இருந்தாலும், நான் கல்யாணத்துக்கு இல்லை, என்னோடய கல்யாணமாக இருக்கட்டும், என்னுடைய ப்ரெக்னென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியும் நான் உங்கள் கூட கனெக்டடாக இருந்தேன். அந்த குழந்தை பிறந்த அந்த 8 நாள் மட்டும் தான் வீடியோவே போடலாம். அந்தளவுக்கு யூடியூப் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் எனக்கு தொடர்ந்து பிரச்சனை வர்றதுனால அதை எனக்கு சால்வ் பண்ண தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கேங்கிறது தான் உண்மையான விஷயம். பொதுவாக யூடியூப்பில் நம்ம இது மாதிரியான தவறுகள் இருந்துச்சுன்னா யாராச்சும் வீடியோ போட்டிருப்பாங்க, அதை நான் புரிஞ்சுக்குவேன். பட் ஆனால் யாருமே இது மாதிரியான தவறுகளுக்கு எங்களுக்கும் தெரியலன்னு தான் வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் தவறுகளை சரி பண்ணணும்னா புது சேனல் மூலமாக தான் வரணும். எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில. ஏன்னா திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி உங்களையும் அலக்கடிக்கிற மாதிரி இருக்குது. கம்னு கொஞ்ச நாள் பிரேக் பண்ணிடலாமா, பிரேக் போட்டுடலாமா, இல்லை புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 2ல் 1 உங்களோட கமெண்ட்ஸ்லேருந்து நான் முடிவு பண்ணுறேன், ஓகேவா? ஸோ கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக தான் அடுத்த முடிவே எடுத்து வீடியோ போடுவேன். அப்படி நான் வீடியோ போடுறதா இருந்தால் கம்யூனிட்டியில் எல்லா 3 சேனலுமே கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். எந்த சேனல் அப்படின்ட்டு புதுசாக தான் பண்ணியாகணும். சரி, அந்த பிரச்சனை தான் என்ன அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு 10 நிமிஷம் பேசணும். அதனால் வேண்டாங்க. ஸோ யூடியூப்பில் எனக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கும் யூடியூப்புக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதுதான் உண்மையான விஷயம். ஸோ சரி பண்ணிவிடுவேன். எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போது நேற்று நைட்டு ஒரு 2:45 புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஓகே, என்னங்கிறத பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்.